இந்தூரைச் சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி மற்றும் சோனம் தம்பதியினர் தங்கள் தேனிலவுக்காக மேகாலயா சென்றனர். மே 23 அன்று அவர்கள் திடீரென காணாமல் போனார்கள். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 11 நாட்களுக்குப் பிறகு ஜூன் 2ஆம் தேதி கிழக்கு காசி மலைகளில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் ராஜாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. சுமார் 150 அடி ஆழத்தில் அவரது உடல் இருந்தது. சோனமை அப்போது காணவில்லை. காவல்துறையினர் உடனடியாக விசாரணையை தொடங்கினர். இது ஒரு கொலை என சந்தேகிப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குற்றத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் ஒரு கூர்மையான கத்தி மீட்கப்பட்டுள்ளது. ராஜாவின் குடும்பத்தினர் காவல்துறை மீது அதிருப்தி தெரிவித்தனர். ராஜாவின் பணப்பை மற்றும் நகைகள் காணவில்லை என்றும் இது கடத்தல் மற்றும் கொலையாக இருக்கலாம் என்றும் கூறினர். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக ராஜாவின் மனைவி சோனம் ரகுவன்ஷி உத்தரப்பிரதேசத்தில் சரணடைந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்தூர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சோனமின் தந்தை தனது மகள் நிரபராதி என்றும் மேகாலயா காவல்துறை தவறான தகவல்களை அளிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் மேகாலயா முதல்வர் காவல்துறை விரைவாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்ததாக கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட 3 பேரும் இந்தூரைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சோனமின் தந்தை சிபிஐ விசாரணை கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்கு குறித்த மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.